ஓகே கைஸ். ஸோ இரட்டை பதிவு முறைமை என்ற அடிப்படையில உங்களோட பாஸ் பேப்பர்ல எப்படியான கேள்வி வந்திருக்கு, எந்த பகுதிகளுக்குள்ள கேள்வி எதிர்பார்க்கலாம், நாங்க பார்க்க போற விஷயம் அதான். சரியா? எந்த பகுதிகளுக்குள்ள உங்களை அந்த கேள்வியை தொகுப்பாங்கிறத நான் கட்டாயம் தெரிஞ்சு கொள்ள போறேன். சரிதானே? அப்ப இரட்டை பதிவை பொறுத்த மட்டும் உங்களுக்கு கணக்கீட்டின் அடிப்படை மூலகங்களினுடைய பகுதி, அதாவது இப்ப கணக்கீட்டு அடிப்படை மூலகங்களின் அவற்றின் பகுதிகளும், அதாவது அவை பதியப்படுகின்ற இடங்களும் என்கிறதுதான் எங்களுக்கு அதுல முதலாவது தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். இரண்டாவது பேரட்டு கணக்குகள் சம்பந்தமான விடயங்கள் தெரியும். மூன்றாவது இரட்டை பதிவு எழுத தெரியும். சரியா? ஒரு கணக்கை சொன்னா இது என்ன வகுதி கணக்குற வகைக்குள்ள வரும், சொத்து கணக்குகளா இருக்குமா, பொறுப்பு கணக்குகளாக இருக்குமா, உடைமை கணக்குகளாக இருக்குமா என்று சொல்லி எங்களால மதிக்க தெரியணும். இப்படிப்பட்ட கேள்விகள் தான் உங்களுக்கு இந்த இரட்டை பதிவுல எம்சிக்யூவாக தொகுக்கப்படும். நான் சொல்றது புரியுதா? நான் சொல்றது புரியுதா? ரைட், ஓகே. இப்ப நீங்க சொல்லுங்க ஓவரால். இதை பாக்குறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு பிரீஃப் டிஸ்கஷன் நம்ம செஞ்சுட்டு போவோம். இப்ப கணக்கீட்டின் அடிப்படை மூலகங்கள் எத்தனை? கணக்கீட்டின் அடிப்படை மூலகங்கள் என்னென்ன இருக்கு சொல்லுங்க பா. கணக்கீட்டின் அடிப்படை மூலகங்கள், எலிமெண்ட்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங். அக்கவுண்டிங்ல எலிமெண்ட்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங் சொல்லுவோம். ஸோ அது எத்தனை இருக்குது? 5. என்னென்ன? சொத்து, பொறுப்பு, உரிமை, வருமானம், செலவு. பேரட்டு கணக்குகளின் வகுதிகள் கேட்டாலும் வகைகள் கேட்டாலும் சொத்து கணக்கு, அப்பதான் கணக்குன்னு தோணும். என்ன கணக்கு அடிப்படை மூலகங்களை நாங்க அதுக்கு பக்கத்துல கணக்குன்னு போட்டோம்னா அது கணக்கு பேரட்டு கணக்குகளின் வகைகள் என்ற அடிப்படையா மாறும். அப்ப சொத்து கணக்கு, அதே மாதிரி பொறுப்பு கணக்கு, உடைமை கணக்கு, அதே மாதிரி வருமான கணக்கு, செலவிட்டு கணக்கு. சோ இந்த ஒவ்வொரு கணக்கின் வகுதிகளும் என்னென்ன மீதிகளை கொண்டது என்கிறது எனக்கு தெரியும். சரியா? சொல்லுங்க பாப். சொத்து கணக்கு என்ன மீதியை கொண்டது? சொத்து கணக்கு வரவா செலவா? சொத்து கணக்கு எப்பவுமே என்ன மீதியை கொண்டதாக இருக்கும் சொல்லுங்க. வரவு சார். வரவு. குட். பேசுங்க. சரியா? பேசினா தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஒரு நாலேஜ் உள்ள வரலாம். என்னன்னா ஓவரால் பிரீஃப், இந்த இரட்டை பதிவோட பிரீஃபை கொண்டு வரதான் பார்க்க. அப்பதான் நீங்க சரியா ஆன்சர் பண்ணுவீங்க. ஓகேவா? ரைட். அதே மாதிரி உடைமை கணக்கு என்ன மீதியை கொண்டது? செலவு மீதியை கொண்டது. என்ன? செலவு மீதியை கொண்டது. அதே மாதிரி வருமானம் செலவு மீதியை கொண்டது. செலவீடுகள் வரவு மீதியை கொண்டது. அதே மாதிரி பொறுப்பு செலவு மீதியை கொண்டது. இதெல்லாம் சொத்து, அதாவது பேரட்டு கணக்குகளின் வகைகளும் அவற்றினுடைய உரிய பக்கங்களும். சரி, அப்ப இது எங்களுக்கு பேசிக்கா தெரிஞ்சிருக்க வேண்டிய. ஏன்னா இந்த எம்சிக்குள்ள அப்படியான ஒரு விஷயத்தை எதிர்பார்ப்பாங்க. அடுத்தது ஒவ்வொரு சொத்து கணக்குகளின், சொத்து கணக்கோ அல்லது பொறுப்பு கணக்கா இருக்கலாம், உடைமை கணக்கா இருக்கலாம், இதனுடைய உதாரணங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப உதாரணத்துக்கு இப்ப மூலதனம்டா இது எந்த கணக்கு வகுதிக்குள்ள அது வரும் சொல்லுங்க. மூலதனம் என்பது எந்த கணக்கு வகுதிகளுக்குள்ள வரும்? சொத்தா, பொறுப்பா, உடைமையா, வருமானமா, செலவு? எந்த கணக்கு வகுதி? உரிமை கணக்கு வகுதி. வெரி குட். அப்ப இப்படி அடுத்தது மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம் எதுக்குள்ள வர சொல்லுங்க. மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம் எந்த கணக்கு வகுதிக்குள்ள வரும்? அப்ப நீங்க கணக்குகளின் வகுதிகள் படிக்கலையா? நீங்க படிக்கும்போது கணக்கு ஒவ்வொரு கணக்கினுடைய வகுதிகளும் படிக்கலையா? படிச்சிருக்கிறீங்களா? நீங்க பேசினாதான் எனக்கு தெரியும் படிச்சிருக்கிறீங்களா படிக்கலையா. இல்லைன்னா நான் அதுக்கான ரெக்கார்டிங்ஸ், அந்த ரெக்கார்டிங்ஸை தரலாம்னு பாக்குறேன். அந்த யூனிட்டுக்குரிய ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ரெக்கார்டிங்ஸ் தரது தான் பாக்குறேன். நீங்க படிச்சிருப்பீங்க, படிச்சிருக்காம இருக்க மாட்டீங்க, எல்லாரும் படிச்சிருப்பீங்க. சரி, ஓகே, இட்ஸ் ஓகே. சரி, அப்ப நம்ம இந்த கேள்விகளை பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும் என்ன வகையான கேள்விகள் தொகுக்கப்படலாம்
எங்கிறது எங்களுக்கு தெரியும். ஓகேவா? சரி, நாங்க கேள்விக்குள்ள போவோம். ஓகே தானே? சரி, குட். சரி, முதலாவது கேள்வியை நாங்க பார்ப்போம். நாம இந்த கேள்வியில இருந்து என்னத்தை விளங்க போறோம் சொன்னா, இந்த இரட்டை பதிவுங்கிற யூனிட்டுக்குள்ள இருந்து என்ன வகையான கேள்விகளை தொகுக்கலாம், எப்படிப்பட்ட கேள்விகளாக அது தொகுக்கப்படும், எந்த டாபிக்ல இருந்து கேள்வி தொகுக்கப்படும், இதான் முக்கியமான விஷயம். அப்ப அதை நாம உன்னிப்பாக என்ன செய்யணும், படிக்கணும். இனி அப்படித்தான் படிக்கணும். இனி எல்லாத்தையும் போட்டு படிக்கிறதுல எந்த டைமும் இல்லை எங்களுக்கு. எல்லாத்தையும் படிக்கவும் இயல. சரியா? எல்லாத்தையும் படிக்கீங்களா இயலாது. நேற்று முதலாவது யூனிட்ல நான் சொல்லி தந்தேன் அந்த விஷயத்த. இந்த கன்செப்டை கடுமையா முக்கியப்படுத்தி பாருங்க, ஏன்னா அதுக்குள்ள கேள்வி வரும். அது மாதிரி இங்கேயும் அதை நம்ம புரிஞ்சு கொள்ளும். ரைட், முதலாவது கேள்விக்குள்ள வருவோம். நிறுவனம் ஒன்றினால் தயாரிக்கப்படும் பொது நோக்கத்துக்கான நிதி கூற்று எது? நிதி கணக்கீடு. என்ன பொது நோக்கம் சொல்லும் போது நிதி கணக்கீடை பத்தி பேசுறாங்க. ரைட். நிதி கூற்றுக்கள் தொடர்பில் பின்வருவனவற்றுள் எக்கூற்று அல்லது கூற்றுக்கள் சரியானது அல்லது சரியானவை என்று கேட்கிறாங்க. சரி, அப்ப நாங்க எங்களுக்கு தெரியும் ஏபிசி கொஸ்டின்ஸ் வந்தா நாங்க எப்படி செய்யறோங்கிறது எங்களுக்கு தெரியும். அதாவது நீக்குதல் அடிப்படையில நாங்க செய்ய வேணும். சரியா? ரைட், நான் ஏற்ற அந்த பிராக்டிஸ்ல சொல்லி தந்திருந்தேன். ரைட், இப்ப நாம என்ன செய்யலாம், இதுல கூடுதலாக அப்ப இதுல முதல்ல நாங்க தேடக்கூடியதாக எது முதல்ல அதிகமா வந்திருக்குது? சொல்லுங்க, முதல்ல அதிகமா வந்திக்கிறவர் எவர்? இதுல என்ன லெட்டர்? பேசுங்க கைஸ், நீங்க பேசினா தான். பயப்படாதீங்க, நான் நேற்று நேற்று கிளாஸ் உத்தரம் வரலையா? இது நீங்க புது டீமா? சொல்லுங்க கைஸ். ரைட், ஓகே. சரி, நான் பாப்பேனா. ரைட், இப்ப முன்னுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு வந்திக்கிறவர் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அது சரியாவும் இருக்கலாம் பிழையாம இருக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க அவரை லொக் பண்ணி என்ன விஷயம் பார்த்துட்டோம் மனுஷனா விஷயத்தை கிளியர் பண்ணிடலாம். ஆன்சரு குயிக்கா போயிடலாம். ரைட், பாருங்க. முதலாவது ஏ வந்திருக்கார், அடுத்ததா முதல்ல வந்திருக்கிறார், ரெண்டாவது பி. இவ ரெண்டு பேரும் தான் முதல்ல நாம என்ன செய்யணும், சரி செய்யணும். இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட கிளியருக்கு வந்துடலாம். சரியா? நம்ம நீக்கிடலாம், குறிப்பிட்ட ஆக்களை நீக்கி விட்டுறலாம். ரைட், ஏஎம் பிஎம் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டா ஆன்சர் சொல்லி பண்ணி முடிச்சு கொள்ளையிலும். ரைட், பாப்போம். நிறுவனம் ஒன்றின் கொடுக்கல் வாங்கல்களானது ஆரம்பத்தில் பொது பேரட்டில் பதியப்படுகிறது. இது சரியா தவறா? லெஜர்ல பதிகிறதா அல்லது முதன்மை ஏட்ல பதிகிறதா? எது ஃபர்ஸ்ட் ஒன்? நேத்து நாங்க பார்த்திருந்தோம் கொடுக்கல் வாங்கல்கள்ன்ற படிமுறைகள், கணக்கிட்டு செயல்முறையின் படிமுறைகள் பார்த்திருந்தோம். சரியா? இப்ப சொல்லுங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு நாம முதலில் பதிகின்ற ஏடு முதன்மை ஏடா பேரேடா? எது சரி? விச் ஒன் இஸ் கரெக்ட்? முதன்மை ஏடு. வெரி குட், முதன்மை ஏடு. அப்ப ஏ லெட்டர்ஸ் ஆன்சர் கரெக்டா அல்லது ரோங்கா? ராங். ராங் தானே? அப்ப ஏ முதல்ல வந்த எல்லா ஆன்சரும் பிள்ளையா இல்லையா? முதலாவது அவுட், மூணாவது ஆன்சரும் இனி வராது, அஞ்சாவது ஆன்சரும் வராது. இப்ப ஒன்று ஆன்சர் ரெண்டாவதாக இருக்கணும் அல்லது நாலாவதாக இருக்கணும். நான் சொல்றது சரியா? புரிஞ்சு கொண்டீங்களா? நீக்கின முறையை விளங்கிட்டீங்களா? ஆன்சர் நீக்கின முறைகள், பிழையான ஆன்சரை நாம நீக்கின முறைகள் விளங்கிட்டா? இப்ப ஒன்று எங்களுக்கு ரெண்டாவது அல்லது நாலாவது. அப்ப நாம ரெண்டுக்கும் நாலுக்கும் இடையில டிஃப்ரெண்டா இருக்கிறது எது மட்டும்? எந்த லெட்டர்ஸ் சொல்லுங்க. டி. டி. டிய பார்த்து விட்டோம்டா நாம கரெக்ட் ஆன்சருக்கு டிரெக்டா போயிடலாம், டைம் வேஸ்ட் இல்ல. சரி, நிறுவனம் ஒன்றில் பொது பெயர், ஏன்னா பிஎம்சியும் ஓர்டருக்கு வர, அப்ப அது சரியா தான் இருக்கும். டி தான் நம்மளுக்கு முடிவெடுக்கிறதுக்கு ஏதுவானது. ரைட், நிறுவனம் ஒன்றின் பொது பெயரிட்டில் காணப்படும் எல்லா கணக்குகளுக்கும் கணக்கீட்டு கால முடிவில் மூடும் பதிவுகள் மேற்கொள்ளப்படும். ரைட், பேரட்டு கணக்குகளை நாங்க செய்கின்ற முறைகள் எங்களுக்கு தெரியும். பேரட்டு கணக்குகள் பகுதிகளில் ரெண்டு விதமா நாங்க பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு சரியா, பேரட்டு கணக்குகள் 5 தான். ஆனா அதை ரெண்டு குழுமமா நாங்க பிரிக்கலாம். ஒன்று மூடும் பதிவுகள் குறியது, அடுத்தது மீதி முன்கொண்டு செல்பவை. படிச்சிருக்கிறீங்களா பேரட்டு கணக்கிட வகுதிகள்ல? ஒரு வகுதி என்ன, மீதி முன்கொண்டு செல்பவை, அதாவது மீதி சென்றது மீதி வந்தது என்று கீழிறங்கக்கூடிய கணக்குகள். அது அடுத்தது என்ன இருக்குன்னு சொன்னா மூடும் கணக்குகள், அதோட முடிஞ்சிடும், அந்த இயரோட முடிஞ்சிடும் அந்த கணக்குகள். இப்படி அப்ப எங்களுக்கு தெரியும் 5 வகையான கணக்கு இருக்கு. இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க.
சொத்து கணக்கு மூடும் கணக்கா அல்லது முன்கொண்டு மீதி முன்கொண்டு செல்லும் கணக்கா? இது கட்டாயம் தெரியும். இதான் கேள்விக்கு அடிக்கடி வர விஷயம். சொல்லுங்க பாப்போம். மீதி முன்கொண்டு செல்லும் கணக்கு. வெரி குட். மீதி முன்கொண்டு செல்லும் கணக்கு. உரிமை கணக்கு சொல்லுங்க பாப்போம். அதுவும் மீதி கொண்டு செல்லும் மீதி கணக்கு. முன்கொண்டு செல்லும் கணக்கு. பொறுப்பு கணக்கு சொல்லுங்க பாப்போம். அதுவும் அதுவும் மீதி முன்கொண்டு செல்லும் கணக்கு. வருமானமும் செலவீடுகளும் என்ன கணக்கு பகுதி? அப்ப மூடப்படுகின்ற மூடும் கணக்குகள். அப்ப ரெண்டு குழுவா பிரிச்சாச்சு. கணக்கீட்டின் அடிப்படை மூலகங்களை ரெண்டு குழுவா பிரிச்சாச்சு. அதாவது பேரட்டு கணக்குகளின் வகுதிகளை ரெண்டு குழுவா பிரிச்சுட்டான். ஒன்று மீதி முன்கொண்டு செல்லும் கணக்கு என்றும், வருமானம் செலவிடுகள் மூடும் கணக்குகள் என்று சொல்லியும் பிரிச்சாச்சு. இப்ப வாங்க டி கொஸ்டின்ஸ். நிறுவனம் ஒன்றில் பொது பேரட்டில் காணப்படும் எல்லா கணக்குகளும் 5 வகையான கணக்குகளும் கணக்கிட்டு கால முடிவுல வருஷம் முடிய போல மூடும் பதிவுகளாக இருக்குமாம் சொல்றார். தனிய மூடும் பதிவு தான் இல்லாமன்னு சொல்றாரு. இது சரியா தவறு? எல்லாரும் ஆன்சர் பண்ணணும் பிளீஸ். இவர் சொன்னது சரியா தவறு? வெரி குட். பிள்ளை, அதாவது நாங்களே இப்ப பார்த்துட்டோம் 3 கணக்குகள், அதாவது கணக்கின் அடிப்படை சமன்பாட்டுக்குள்ள வாரது மீதி முன்கொண்டு செல்லும் கணக்குகள், வருமான கூட்டுல வார வருமானமும் செலவிடுகளும் மூடும் கணக்குகள். அப்ப இவர் சொல்றார் அப்படி இல்லையா, எல்லா கணக்குகளும் மூடும் கணக்குகள் தான் என்று சொல்றார். அப்ப டி ஆன்சர் ராங். சோ விச் ஒன் இஸ் கரெக்ட்? எது சரியான ஆன்சர்? இரண்டாவது பியும் சி. பாருங்க, நாம நீக்குதல் முறையில செஞ்சதால ஆன்சர் கிட்ட கரெக்ட் ஆன்சர் கிட்ட வந்துட்டோம், குயிக்கா வந்துட்டோம். இஸ் இட் கரெக்ட்? உண்மையா அல்லது இல்லையா? உங்களுக்கு என்னன்னு பட்டுச்சு இந்த வே? சொல்லுங்க. நம்ம எல்லா வசனங்களையும் வாசிச்சோமா? இப்ப சொல்லுங்க பாப். எல்லா பிய வாசிச்சோமா? சிய வாசிச்சோமா? வாசிச்சோமா? இல்ல சார். இல்ல வாசிக்காம நாங்க என்ன செஞ்சோம்? டைரக்டா ஆன்சர், சரியான ஆன்சருக்குள்ள வந்துட்டோம். இதுதான் இந்த ஏபிசி கொஸ்டின்ஸ் வந்தால் நாங்க செய்கின்ற முறைமை. இதை நல்லா மனசுல வச்சு கொள்ளணும். சரியா? அப்ப ஈஸி. நம்ம கரெக்ட் ஆன்சர் கிட்டையும் வரையிலும் வேகமாகவும் வரையிலும். நாம அந்த அந்த ட்ரிக்ஸா அந்த கேள்விகளை செய்ய பழகும். சரியா? எக்ஸாம்ங்கிறது சவால். அப்ப யார் இதுல யூனிக்னஸா வேலை செய்வாங்களோ அவங்கதான் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸுக்குள்ள போவாங்க. அது கட்டாயமா ஒரு பார்க்க வேண்டிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். சரி, இப்ப 2வது கேள்வி. நான் ஏற்கனவே வடிவா சொல்லிட்டேன். சொத்துக்கள்ற, அதாவது பேரட்டு கணக்குகளின் பகுதிகளும் அது என்னென்ன பக்கம் கொண்டிருக்கும் அப்படின்ற விஷயம். சரி, வாங்கலேன் பாப்போம். கணக்காண்டு முடிவுல, அதாவது வருஷம் முடியுதானே, அந்த டைம்ல கீழே தரப்பட்டுள்ள கணக்கிட்டு சோடிகளில் எச்சோடி, ஏதாவது ஒரு சோடி இருக்குதாம், சரியான சோடி ஒன்று இருக்கும் நினைக்கிறேன், முறையே மூடியவையாகவும், முதலாவது எது வரணுமாம்? மூடியவை வரணுமாம். 2வது மீதி முன்கொண்டு செல்பவை வரணுமாம். நான் இப்பதானே சொன்னேன், இது கட்டாயம் கேள்விக்கு வரக்கூடிய பகுதி. எது மூடும் கணக்குகள், எது மீதி முன்கொண்டு செல்லும் கணக்குகள், இது கேள்வி. அதே மாதிரி சொத்து கணக்குகள், வருமான கணக்கு, இப்படி அந்த கணக்கீட்டு வகுதிகள், பேரட்டு கணக்குகளின் வகுதிகளும் அதனுடைய உரிய பக்கங்களும் அதுவும் தெரியும். அதே மாதிரி இரட்டை பதிவு எழுத, இதுதான் கேள்வி. இப்படியான கேள்விகள் தான் மாறி மாறி வந்து இருக்கும். சரி, இப்ப வாங்க. முதல்ல வரக்கூடிய சோடி எப்படி இருக்கணும்டா, மூடியவையா இருக்கணுமா? அடுத்தது மீதி முன்கொண்டு செல்பவையா இருக்கணுமா? சரி, உங்களுக்கு தெரியும். உதாரணம் சொல்லுங்க பாப்போம். மூடும் கணக்குகள் எத்தனை? என்னென்ன கணக்குகள், எந்தெந்த பேரட்டு கணக்குகள் மூடும் கணக்குகளா இருக்கும்? வருமானமும் செலவீடுகளும். என்ன? ரைட். அப்ப ஃபர்ஸ்டுக்கு ஒன்று வருமானம் வந்திருக்கணும் அல்லது செலவீடு இருக்கும். ரைட். அப்புறம் மீதி முன்கொண்டு செல்லும் கணக்குகள் சொல்லும் போது கணக்கிட்ட அடிப்படை சமன்பாட்டில் இருக்கிற விஷயங்கள் என்னென்ன? உரிமை, மூலதனம், சொத்து. ரைட். அப்ப அவர் கேட்ட ஓட்படி நாம பேசுவோம். ரைட். என்ன கேட்டார்? மூடியவை ஃபர்ஸ்டுக்கு இருக்கணுமா, மீதி முன்கொண்டு செல்பவை செகண்டா இருக்கணும்னு சொல்றாரு. அப்ப இங்க நம்ம குயிக்கா வந்துடலாம். நம்ம அங்க இங்கேயும் தேடிக்கு நிக்க தேவை. எங்களுக்கு ஒன்று செலவீடு, அடுத்தது வருமானம், மற்றது ஒன்றையும் பார்க்க தேவை. ஒன்று செலவிடா இருக்கணும் அல்லது வருமானம். ஏன்? மூடியவை ரெண்டும் தானே. ரைட். அப்ப அதுக்கு நேர பாருங்க, பின்னுக்கும். இப்ப எது 2வதா 4வதா? ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். மீதி கொண்டு செல்பவை எந்த ஆர்டர்ல இருக்குது? எத்தனாவது ஆன்சர்? 2வது. வெரி குட். 2வது ஆன்சர். என்ன பாருங்க, முதலாவது மூடும் கணக்கு இருக்கணுமா,
ரெண்டாவது மீதி முன் கொண்டு செல்லும் கணக்கு இருக்கணுமா. நாலாவதுல பார்த்தோம்னா மூடு கணக்கு இது ஓகே, ஆனா இதுவும் என்ன மூடும் கணக்கு தானே, அப்ப அது பிள்ளை. சோ கரெக்ட் ஆன்சர் இரண்டாவது ஆன்சர். கிளியரா எல்லாருக்கும் இந்த விஷயம்? ஆமாம் சார். அப்ப இந்த யூனிட்டுக்குள்ள என்ன கேள்வி வரப்போது, இனி ஒரு பிக்சர் வந்திருக்கணும் மைண்ட்ல, இதுதான் வரப்போறா. ரைட், அடுத்தது மூணாவது பின்வரும் கொடுக்கல் வாங்கல்களை பதிவதற்கு பொது பேரட்டில் காணப்படும் கணக்குகளை குறிப்பிடுக. ரைட், இங்க வந்து பொது பேரட்டில் காணப்படும் கணக்குகள் என்ன கணக்குகள் என்று சொல்லி நம்ம சொல்லணுமா. சரியா, அப்ப என்னன்னா இரட்டை பதிவை சொல்றாரு. வரவு செலவண்ட என்ன அர்த்தம், எந்த கணக்குல வரவு வைக்கப்படும், எந்த கணக்குல செலவு வைக்கப்படும். இதைத்தான் நான் சொன்னேன், இரட்டை பதிவு சம்பந்தமா நாலேஜ் இருக்கணும்னு சொல்லி. சரி சொல்லுங்க கைஸ். கடன் அடிப்படையில் பொருட்களை விற்பனை செய்தல், இரட்டை பதிவு என்ன, எந்த கணக்குல வரவு, எந்த கணக்கு, கணக்கு தான் தேவையா, எந்த கணக்கு வரவு, எந்த கணக்கு செலவு. இரட்டை பதிவு சொல்லுங்க. கடன்பட்டோர் கணக்கு வரவு, கடன் பட்டோர் கணக்கு வரவு. எதனால கடன் பட்டோர் உருவாகிறார், விற்பனை செய்ததால், அப்படித்தானே. அப்ப விற்பனை கணக்கு செலவு. ஒரு கணக்கை வச்சு கேள்வி ஒன்றை கேளுங்க, எதனால இந்த கணக்கு வருது, அப்ப அடுத்த கணக்கு ஆன்சர் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா இரட்டை பதிவுல. சரியா, உதாரணத்துக்கு காசு விற்பனை நடக்குன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், காசு வருது, காசு கணக்கு, காசு வந்தா காசு கணக்கு வரவு. அப்ப அடுத்த கேள்வி கேட்டுக்கொள்றது, நம்மளுக்கு தெரியலன்னாலும் கேட்கிறது. சரியா, எதனால இந்த காசு வந்துச்சு, விற்றதால, அப்ப விற்பனை கணக்கு செலவு. ஈஸியா இரட்டை பதிவை கண்டுபிடிச்சிடலாம். இரட்டை பதிவு அறவே தெரியாதவங்களும் கண்டுபிடிச்சிடலாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி. சரியா, உங்களுக்கு ஜீரோ நாலேஜ், இரட்டை பதிவு நமக்கு சொல்ல தெரியும், அவர் பிள்ளைக்கு வச்சுக்கொள்ளுமே, நீங்க இருக்க மாட்டீங்க, பட் அப்படி ஒரு நிலைமை இருக்குன்னு வச்சுக்கொள்ளுமே, அப்படி இருந்தாலும் கண்டுபிடிக்க இயலும். எதனால என்ற ஒரு கேள்வியை கேள்வி. இப்ப உதாரணத்துக்கு காசு போகுது, அப்ப காசு கணக்கு செலவு. எதனால போகுது, மின்சாரம் கொடுத்ததால போகுது, அப்ப மின்சார கணக்கு வரவு. வாடகை கொடுத்ததால தான் போகுது அந்த காசு, அப்ப வாடகை கணக்கு என்ன வரவு. அப்படி நம்ம கண்டுபிடிச்சு கொள்ளலாம். சரி, ஓகே. இரண்டாவது பி கொஸ்டின்ஸ் வந்த மாட்டா. கடன் பட்டோர் மீதி ஒன்றை அறவிட முடியாத கடனாக பதிவளிக்கப்படுதல் என்ன. அப்ப அதுக்கு என்ன நாங்க இரட்டை பதிவு சொல்லலாம், சொல்லுங்க. இரட்டை பதிவு என்ன சொல்லலாம், கடன்பட்டோர் வரவு கடன் கணக்கு செலவு. கடன் பட்டோர் வரவா செலவா, செலவு. செலவு. அவர் கணக்குல தானே கழிக்க போறோம் நாம. அப்ப அவரை எப்பவுமே அவர் வரவு மீதியை கொண்டவர் தானே, சொத்து கணக்கு தானே. அப்ப அவரை இல்லாம செய்யணும்னு என்ன செய்யணும், எப்பவுமே செலவு பதிவு செய்யணும். நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு சொத்து என்ன மீதி என்றதை முதல் புரிஞ்சு கொள்ளணும். அப்ப அவரை குறைக்கிறேன்னு சொன்னா அடுத்த பக்கம் தான் வைக்கணும். இப்ப கடன்பட்டர் என்பது ஒரு சொத்து கணக்கு, சொத்துக்கள் எல்லாமே வரவு மீதி. அப்ப வரவு மீதியை குறைக்கணும்டா, வரவு வைக்கிறதா செலவு வைக்கிறதா, சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க, எப்ப குறையும், செலவு வச்சாதான் குறையும். சரியா, ஆகவே அது முக்கியமா நீங்க யோசிச்சு கொள்ளணும். சம்டைம் நம்மளுக்கு நாலேஜ் அது விளங்கல என்றாலும் நாம யோசிக்கிறேன். ரைட், இந்த கணக்கு எந்த பகுதிக்குள்ள வரும், உரிமை கணக்கு. ரைட், அப்ப உரிமை கணக்கு என்று சொல்லும் போது இது நாம அப்ப இவரை குறைக்கணும்டா, உரிமை என்றது பொதுவா செலவு மீதி, அவரை குறைக்கணும்டா எந்த பக்கம் வைக்கணும், வரவு பக்கம் வைக்கணும். விளங்குதா. அதே பக்கம், அந்த கணக்கினுடைய அதே பக்கம் பதிவு ஏற்படுத்தப்படுமாக இருந்தால் அந்த கணக்கு என்ன செய்யும், கூடும். எதிர்பக்கத்துல அந்த கணக்கு பதிவு செய்யப்படுமாக இருந்தால் அந்த கணக்கிட மீதி குறையும். இது நாம புரிஞ்சு கொள்ளணும் இரட்டை பதிவுல. ரைட், அப்ப இதுக்கு என்ன சொல்லலாம், இரட்டை பதிப்பை சொல்லுங்க. கடன்பட்டம் கணக்கு செலவு, எதனால செலவு வச்சீங்க, எதனால செலவு வச்சீங்க, அறவிட முடியா கடனால. சரியா, அப்ப அதைத்தான் நம்ம எடுத்து சொல்லுவோம். அறவிட முடியாத கடனுங்கிற ஒரு அடிப்படை இருந்ததாலதான் நாங்க இங்க அவர கணக்குல செலவு வச்சோம். என்ன, அப்ப அறவிட முடியாத கடன் கணக்கு வரவு, கடன் பட்டம் கணக்கு செலவு. சரியா, அடுத்தது நாலாவது விஷயத்துக்குள்ள வாங்க. கட்டாயம் இரட்டை பதிவு தெரியணும் கைஸ், அதுல மிஸ் வந்துடும். சரியா, பொது பேரட்டில் காணப்படும் அல்லது பேணப்படும் பின்வரும் கணக்குகளுக்கு பொருத்தமான வகைகளை குறிப்பிடுக. நான் சொன்னா இல்லையா, என்ன கணக்கு வகுதி என்று கேட்பாரு. அப்ப எங்களுக்கு தெரியும் பொதுவா 5 கணக்கு வகுதி இருக்கு. என்னென்ன இப்ப லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. கணக்கு பேரட்டு கணக்குகள் எத்தனை வகுதி, 5. என்னென்ன, சொத்து கணக்கு, அதுல மீதியே சொல்லணுமா, சொத்து கணக்கு வரவா செலவா,
வரவு guys? மீதி. வரவு மீதி என்ன? அதே மாதிரி உரிமை கணக்கு செலவு செலவு மீதி. மீதி. வெரி குட். அதே மாதிரி பொறுப்பு கணக்கு செலவு மீதி. செலவு மீதி. வருமான கணக்கு அது செலவு மீதி. செலவு மீதி. செலவிட்டு கணக்கு வரவு வரவு மீதி. மீதி. That's all. அப்ப எப்பவுமே சொத்தும் செலவிடுகளும் தான் வரவு, மத்த எல்லா கணக்குகளும் செலவு மீதியை தான் கொண்டிருக்கு. சரியா? ரைட். அப்ப சொத்து கணக்கும் செலவிட்டு கணக்கும் தான் வரவு மீதியை கொண்டவைகள். மத்த எல்லா கணக்குகளும் எந்த பக்கம் வரும்? செலவு பக்கம் வரும். சரிதானே? ஆகவே நான் சொன்ன விஷயம் அது தெளிவா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரைட். இப்ப சொல்லுங்க. இப்ப நீங்க இந்த வந்த ஒவ்வொரு பேரட்டு கணக்குகளையும் நீங்க என்ன செய்ய போறீங்க? இப்ப என்ன கணக்கு வகுதிக்குள்ள வரும் என்கிறத நீங்க பார்க்க போறீங்க. சரி, ஓகே. முதலாவது பெருமான தேய்வு, டீப்ரிசியேஷன் என்பது ஒரு என்ன என்ன கணக்கு வகுதி? சொத்தா, பொறுப்பா, உரிமையா, வருமானமா, செலவிட? செலவிடு சார். என்ன கணக்கு? சொத்து. செலவிடு. செலவீடு. என்ன? செலவீடு. ரைட். அப்ப நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். பெருமான தேய்வு ஒதுக்க அது என்ன வகுதி? சொத்து. சொத்து. நல்லா விளங்கிக் கொள்ளணுமா? பெருமான தேய்வு என்பது, டீப்ரிசியேஷன் என்பது ஒரு எக்ஸ்பென்சஸ், செலவீடு. ஆனா அக்யூமுலேட்டட் டீப்ரிசியேஷன் ஆஃப் என்கிறது, அதாவது திரண்ட பெருமான தேய்வு ஒதுக்கம். சரியா? திரண்ட பெருமான தேய்வு ஒதுக்கம், தேய்மான ஏற்பாடுன்னு சொல்லி இன்னொரு தமிழ் இருக்கு அதுக்கு. அப்ப தேய்மான ஏற்பாடு என்பது சொத்து கணக்கின் வகுதி. சொத்து கணக்கின் வகுதி. அப்ப அது சொத்து. இது வேணும்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இடத்துல பெருமான தேய்வு என்பது ஒரு செலவிட்டு கணக்கு. அதே மாதிரி இந்த விடயம் எது? தேய்மான ஏற்பாட்டு ஒதுக்கம் என்பது, சரியா, பெருமான தேய்வு ஒதுக்கம் என்பது சொத்து கணக்கின் வகுதி. அப்ப நல்லா தெரிஞ்சு கொள்ளணும் அந்த விஷயத்தை. ரைட். ரெண்டாவது மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம். சொல்லுங்க பாப்போம். மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம் எதுக்குள்ள வரும்? அதுவும் என்ன சொத்து தான் வகுதி? சார். சொத்தா, பொறுப்பா, உடைமையா, அல்லது வருமானமா, செலவினம்? Which one is correct? பாப்போம் சரியா சொல்றீங்களான்னு பாப்போம். பயப்படாதீங்க. பிள்ளை செலுத்தம்ன்றதுக்காக பயப்படாதீங்க. அதெல்லாம் வாரத. அப்பான பிழை விட்டா தானே திருந்துவீங்க. ஒரு தரம் பிழைய விட்டுட்டீங்கன்னா வாழ்க்கையிலேயே நீங்க இனி அதை பிழை செய்ய மாட்டீங்க கைஸ். அதான் முக்கியம். சொல்லுங்க. மீள் மதிப்பீடு என்பது ஒரு ஒரு சர்ப்ளஸ், அதாவது ரீவேல்யூவேஷன் சர்ப்ளஸ் சொல்றது என்ன? மீள் மதிப்பீடு ஒதுக்கம். ஒரு சொத்தை திரும்ப ரீவேல்யூவேட் பண்ணக்குள்ள ஏதாவது மிகை வாரது. அப்படி வார மிகை எங்களோட சர்ப்ளஸ். அப்ப அது வந்து யாருக்கு, அதாவது சும்மா கேட்கிறேன், லாபம் எல்லாம் யாருக்கு சொந்தம்? சொல்லுங்க பாப்போம். ஏதாவது ஒரு லாபம் உருவாயிச்சுன்னா அது யாருக்கு சொந்தம்? உரிமையாளர். உரிமையாளருக்கு தானே. அப்ப இது என்ன வகுதி? இது லாபம் தானே. மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம்ங்கிற விஷயம் என்ன? ஒரு சர்ப்ளஸ் தானே. அப்ப யாருக்கு கொடுக்கணும் இத? உரிமையாளர். அப்ப இது என்ன கணக்கு வகுதி? உரிமையாண்மை. உரிமை. ரைட், வெரி குட். என்ன கணக்கின் வகுதி? உரிமை. சரியா? வருமானம் என்று சொல்லக்கூடாதா? மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம் என்பது ரிசர்வ். ரிசர்வ் வர மாதிரி இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா, சரியா, ரீவெலுவேஷன் ரிசர்வ். சரியா? ரிசர்வ்ங்கிறது பொது ஒதுக்கம். சரி, பொது ஒதுக்கம். நீங்க அப்ப கணக்கு, அதாவது இப்ப வருமான கூற்று, அதே மாதிரி நிதி நிலைமை கூட்டுற பேர், அதோட அமைப்புகள் அடிப்படைகள் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? வடிவங்கள் நீங்க செய்யலையா? எழுதிருப்பீங்களா எல்லாரும்? அதாவது நிதி நிலைமை கூற்றின் மாதிரி தெரியுமா? அதுல உரிமையாண்மைக்குள் எழுதிருப்பீங்களே நிறைய விஷயங்கள். சரி, இன்னும் லேசா ஞாபகப்படுத்தட்டுமா? இன்னும் லேசா ஞாபகப்படுத்தட்டுமா? கம்பெனி படிச்சுக்கிறீங்களா எல்லாரும்? கம்பெனி படிச்சுக்கிறீங்களா? ஆம் சார். மறக்காம இருக்கிறதுக்காக நான் ஒரு சின்ன ஒரு ஞாபகத்தை கொண்டு வரேன். கம்பெனி படிச்சீங்களா எல்லாரும்? பேசுங்க கைஸ். ஆம் சார். அதுல உரிமை மாற்றல் கூற்றுல வார விடயங்கள், உரிமை மாற்றல் கூற்று தெரியுதானே எல்லாருக்கும்? ஆம் சார். அப்படி ஈஸியா அமைச்சுக்கோங்க. உரிமை மாற்றல் கூட்டுல வார எல்லாமே என்ன வகுதி கணக்குக்குரியது?
உரிமை கணக்குக்குரியது. தட்ஸ் ஆல். அப்ப இனியும் மைண்ட்ல மறந்துடப்படாம். டக்குன்னு எங்க போகணும்? உரிமை மாற்றல் கூற்று என்ன வரும்? குறிப்பிடும் மூலதனம் என்ன, அதே மீள்மதிப்பீட்டு மாதிரி ஒதுக்கம். மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம், பொது ஒதுக்கம், ஒதுக்கு. கைக்கொள்ளாபம், இதெல்லாம் இங்க வர விடயம், உரிமையாண்மைக்குள்ள வர விடயம். சரியா? ஆகவே இனி வந்து மறந்துடக்கூடாது. ஓகே, இனி மறக்குமா? இல்ல சார். மறக்க கூடாது. சரியா? ஓகே. அப்ப மீள் மதிப்பீடு எங்க வரும்? உரிமை மாற்ற கூட்டுல தானே வரும் மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம். ஆம் சார். அப்ப அது என்ன வகுதி? உரிமை. உரிமையாண்மை. சரியா? உரிமை கணக்கு வகுதி என்ன? ரைட். அதே மாதிரி வியாபார கொடுமதிகள் அல்லது கொடுக்குமதிகள் என்று வரும், சென்மதிகள் என்று வரும். இதெல்லாம் வெளியாருக்கு செலுத்த வேண்டியவைகள். அப்ப இது என்ன கணக்கு வகுதிக்குள்ள வரும்? பொறுப்பு. வெரி குட். பொறுப்பு கணக்கு வகுதிக்குள்ள வரும். சரி, ஒரு கழிவை நாங்க, அதாவது பெற்ற கழிவென்றா என்ன? கடன் கொடுத்தவருக்கு நாங்க பணத்தை விரைவாக செலுத்துகின்ற போது அவர் விட்டு கொடுக்கின்ற கழிவு. உதாரணத்துக்கு ஒருத்தர் 10,000 ரூபாய் கொடுக்கணும். அவர் சொல்றாரு, எனக்கு இன்றைக்கு தந்தீங்கன்னா நான் ஒரு 2,000 ரூபாய் நீங்க எனக்கு தர தேவை, 8,000 ரூபாய் தந்தா போதும். இன்னைக்கு அவசரமா காசு தேவை, நீங்க இன்றைக்கு தருவீங்களேன்னு சொன்னா 2,000 ரூபாய் உங்களுக்கு நான் கழிச்சு விடுவேன், எனக்கு நீங்க தர தேவையில்ல, 8,000 ரூபாய் தந்தா போதும் என்று சொன்னதால நாங்க உடனே என்ன செய்யறோம்? காசை 8,000 ரூபாய் கொடுக்குறோம். அப்ப 2,000 ரூபாய் அவர் தேவைன்னு சொன்னது என்ன? எங்களுக்கு வருமானம். என்னது? வருமானம். என்ன? அப்ப அந்த பெற்ற கழிவு என்ன? டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட்னு சொல்லுவோம். அது எங்களுக்கு என்ன? ஒரு வருமானம். ஆகவே அது என்ன வகதி? வருமான கணக்கின் வகதி. சரியா? புரிஞ்சுதா? ஆம் சார், கிளியர். குட். சரி, இப்ப நான் சும்மா இன்னும் ஓரலா ஒரு கேள்வி ஒண்ணு கேட்க போறேன். இதை நீங்க சொல்லுங்க. ஐயக்கடன் ஒதுக்கம் என்ன கணக்கு வகதி? நல்லா டைம் எடுத்து சொல்லலாம். ஐயக்கடன் ஒதுக்கம், நான் இப்ப உங்களுக்கு சும்மா ஓரலா ஒரு கேள்வி கேட்கிறேன். ஐயக்கடன் ஒதுக்கம் எந்த கணக்கீட்டின் பகுதி? சொத்தா, பொறுப்பா, உரிமையா, வருமானமா, செலவிடா? சொத்து. மத்தாக்கள் ஒருத்தர் சொத்துன்னு சொல்றாங்க, வேற எல்லாரும் எக்ஸப்ட் பண்றீங்களா சொத்து கணக்குன்னு சொல்றது? ஆமா, என்ன? ஆம் சார். சொத்து கணக்கு. என்ன? அப்ப கடன் பட்டோருங்கிறது சொத்து தானே. அப்ப அவரை நாம கழிக்கணும்டா சொத்துல வச்சு தானே கழிக்கிறோம். அப்ப அது சொத்து கணக்கு பகுதி. சரியா? அதாலதான் அதே மாதிரி தான் நம்ம நடைமுறை அல்லா சொத்துக்கள்ன்ற தேய்மான ஒதுக்கம் சொத்திலிருந்து கழிக்கிறோம் தானே. அப்ப சொத்தெல்லாம் வர வேண்டாம், அவர் வந்து கழிக்கிற விடயமும் என்னவா இருக்கணும்? சொத்து வகதியாகத்தான் இருக்கணும். இப்படி நம்ம அதை ஐடியாவை கொண்டு வரணும். இது எவ்வளத்த செய்யப்படுது நம்மளுக்கு தெரியா, டவுட் வந்துட்டு. ஐயக்கடன் ஒதுக்கம் எவ்வளத்த வந்திருக்குது? ரைட். நாம நிதி நிலைமை கூட்டுல கடன் பட்டோர்ல போய் என்ன செய்வோம்? கழிக்கிற விடயம். கடன் பட்டோர் சொத்து என்று சொன்னால் கடன் பட்டோர்ல கழிக்கப்படுற விடயமும் அவடத்தை வச்சு கழிக்கிற விடயமும் அதே வகதி தான். அப்ப சொத்து தான். இப்படி முடிவுக்கு வரணும். புரிஞ்சுதா? அப்ப அந்த எந்த இடம் அது யுனிக்கா யோசிக்கணும். எந்த இடத்துல அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யப்படுது. அப்ப அந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யப்படுதுன்னா அது அந்த கணக்கு வகதியாகத்தான் இருக்கும். சரியா? ரைட். அடுத்த சொல்லுங்க பாப்போம். முற்பணமாக பெற்ற வாடகை வருமானம் எந்த வகதிக்குள்ள வரும்? வருமான கணக்கு. சொல்லுங்க, மத்தாக்க சொல்லுங்க. முற்பணமாக பெற்ற வாடகை வருமானம் பொறுப்பு. பொறுப்பு என்ன? நாம பெற்றால் கொடுக்கணும் என்ற பொறுப்பு எங்களுக்கான கடமை காணப்படுகிறது. சரியா? அப்ப அட்வான்ஸை ரிசீவ் பண்ணமெண்டா என்ன? அது பேயபிளா மாறும். அதை வந்து கொடுக்க வேண்டி வரும் ஃபியூச்சர்ல. சோ அதனால நாங்க அந்த பொறுப்பு வகதிகளுக்குள்ள சொல்றோம். சரி, இப்ப அடுத்தது நிறுத்தி வைக்கப்பட்ட இலாபம் எதுக்குள்ள வரும்? உரிமையாண்மை. எப்படி மதிச்சீங்க? உரிமை மாற்ற கூட்டு ஒதுக்கியது. வெரி குட். அப்ப நம்மளுடைய லாபம் எங்க போகணும்? உரிமை மாற்றல் கூட்டடியே போகணும். ரைட். அங்கதான் நினைக்கிறார். அப்ப அவர் உரிமை யோசிக்கவே தேவையில்லை. சரியா? நாம சில விஷயங்களை யுனிக்கா மனசுல வச்சுக்கொள்ளணும். தட்ஸ் ஆல். அவ்வளவுதான். அடுத்து சொல்லுங்க பாப். அறவிட முடியா கடன் செலவு. அறவிட முடியா கடன் செலவு சார்.
வெரி குட். செலவீடு என்ன? செலவீட்டு கணக்கு வகுதி. ரைட். அப்ப உங்களுக்கு இப்ப மதிக்க விளங்குது. அப்ப எப்படி நாம அதை ஐடென்டிஃபை பண்ணணும்ங்கிற விஷயம் உங்களுக்கு ஈஸியா விளங்குது. சரியா? அப்ப இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க இந்த யூனிட்ல இருக்கிற கேள்விகளை ஈஸியா ஹேண்டில் பண்ணுவீங்க. ரைட். இன்னொரு விஷயம் சொல்லுங்க பாப். தொகுதி கடன் எங்க வரும்? தொகுதி கடன் எங்க வரும்? எந்த வகுதி? பொறுப்பு. கணிச்சம். என்ன வகுதி? கடன் பொறுப்பு. கொடுக்கணும். வெரி குட். பொறுப்பு. தான். வெரி குட். பொறுப்பு. சரி. அப்ப உங்களால ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்த முடியுது. சரியா? வெரி குட். அப்ப அந்த விடயம் நம்மளுக்கு கிளியரா இருக்கும். ரைட். இன்னும் ஓரிரு விடயங்களை கேட்டுக்கொள்றேன். குத்தகை ஆதனம் என்ன வகுதி? வருமானம். குத்தகை ஆதனம். ஆதனம் குத்தகை உரிமையாண்மை. சொத்து. தமிழ் குத்தகை சொத்து அப்படி சொல்லலாம். என்ன வகுதி? உரிமையாண்மை சார். சொத்து மகன். குத்தகை சொத்து. சொத்து தான் சார். குத்தகை சொத்து. நான் தானே சொன்னேன் ஆதனம் நீங்க சிம்பிளா வச்சு கொள்ளுமே. ரைட். ஆதனம் பொறி மற்றும் உபகரண அசைவு கூற்று படிச்சிருக்கீங்களா கம்பெனில? ஆம் சார். படிச்சிருக்கீங்களா? அப்ப அங்க என்னென்ன விடயங்கள் வருதுன்னு ஞாபகம் வருதா இப்ப மனசுல? காணி, கட்டிடம், மோட்டார் வாகனம், பொறியியந்திரம், தளபாடம் பொருத்துக்கள், குத்தகை ஆதனங்கள். சரியா? அப்ப இப்படியான விடயங்கள் எல்லாம் என்ன வகுதிகள்? பிபிஇ என்று சொல்லுவோம். என்ன பிபிஇ என்று சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. அப்ப என்ன வகுதிகள் சொல்லுங்க? சொத்து. குத்தகை. அப்ப சொத்துங்கிறது, குத்தகை ஆதனம்ங்கிறது என்ன வகுதி? சொத்து வகுதி. மறக்குமா இனி? இல்ல சார். மறந்துடக்கூடாது. சரி. குத்தகை கடன். பொறுப்பு குத்தகை சார். கடன் பொறுப்பு. அப்ப நீங்க அதை சரியா டிவைட் பண்ண பழகினீங்கன்னா சரி. குத்தகை ஆதனம் சொத்து ஆக கருதப்படும். குத்தகை கடன் என்பது பொறுப்பாக கருதப்படும். அப்ப இப்ப உங்களுக்கு விளங்கியிருக்கணும் இந்த யூனிட்ல இருந்து என்ன மாதிரியான கேள்விகள் தொகுக்கப்படும். சொல்லுங்க. இப்ப பிரீஃப் சொல்லுங்க. இந்த யூனிட்ல இருந்து என்ன கேள்வி தொகுக்கப்படுது, எப்படிப்பட்ட கேள்விகள் தொகுக்கப்படுது, அதை புரிஞ்சு கொள்ளணும். அதான் படிக்கிறேன். சொல்லுங்க பாம். அதாவது பேரட்டு கணக்குகளின் வகைகள் தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? சொல்லுங்க. பேரட்டு கணக்குகளின் வகை தெரிஞ்சிருக்கும். அது ஒவ்வொரு பேரட்டு கணக்குகளும் என்ன மீதியை கொண்டிருக்கும்ங்கிறது தெரிஞ்சிருக்கும். ரெண்டாவது. ரைட். அடுத்தது மூணாவது என்ன தெரிஞ்சிருக்கணும்? மூடும் கணக்குகள். பேரட்டு கணக்குகள்ல ரெண்டா பிரிக்கலாம். அதுல மூடும் கணக்குகள் எது, மீதி முன்கொண்டு செல்லும் கணக்குகள் எது, இது எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கணும்? தெரிஞ்சிருக்கணும். கிளியரா? சொல்ற விஷயம் கிளியரா? அதே மாதிரி 5வது விஷயம் இரட்டை பதிவு தெரிஞ்சிருக்கும். 5வது விடயம் இரட்டை பதிவு தெரிஞ்சிருக்கும். இவ்வளவும் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய பகுதி. இந்த இரட்டை பதிவு என்கிற பகுதியில இருந்து வரக்கூடிய கேள்விகள் இந்த 5 பேட்டர்னுக்குள்ளதான் திரும்ப திரும்ப என்ன செய்யும்? கேள்வியாக போடப்படும். ஒன்றென்ன? சொத்துக்கள். அதாவது பேரட்டு கணக்குகளின் வகைகள் என்னங்கிறது தெரியணும். அது என்ன மீதிகளை கொண்டிருக்கும்ங்கிறது தெரியணும். அதே மாதிரி அதுல அவற்றில் எது மூடும் கணக்குகள், எது மீதி முன்கொண்டு செல்லும் கணக்குகள் என்று தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு கணக்குகளையும் நாங்க மதிக்க தெரியணும். அதே மாதிரி இரட்டை பதிவை எழுத தெரிஞ்சிருக்கும். சரியா? இந்த அடிப்படையில பிராக்டிஸ் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த யூனிட்ல வார கேள்விகளை நீங்க என்ன செய்வீங்க? செய்து கொள்வீங்க. இப்ப கிளியரா? இந்த யூனிட்ல வந்தா கேள்வி செய்யலாமா? அப்ப என்னண்டா தேவையில்லாதெல்லாம் படிக்கிறல்ல, எது தேவையோ அதைத்தான் படிக்கிறேன். ரைட். இவ்வளவுதான் இந்த செஷன். இந்த யூனிட்டுக்கு மேல இந்த யூனிட்டை இதுக்கு மேல பேச தேவை. இவ்வளவுதான். இது சரியா தெரிஞ்சா போதும். அப்ப நம்மளுக்கு தெரிய வேண்டியது, நான் ஓடுற ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோங்க. கணக்கீட்டின் அடிப்படை மூலகங்கள் எத்தனை? 5. அது தெரியும். அந்த கணக்கீட்டின் அடிப்படை மூலகங்கள் ஒவ்வொன்றுக்கும் கணக்கு காணப்படும். பேரட்டு கணக்கு காணப்படும். சரியா?
அந்த ஒவ்வொரு பேரெட்டு கணக்குகளுக்கும் ஒவ்வொரு மீதி காணப்படும் மூணாவது. சரியா? அப்ப அதுக்கு ஒவ்வொரு கணக்குகளுக்கும் விளைவுகளும் காணப்படும். 2 விளைவுகள் இருக்கு. ஒன்று அதிகரித்தல் அல்லது குறைதல். சரியா? அப்ப அதிகரிச்சா அதே பக்கம் பதியணும், குறைக்கிறேன்னு சொன்னா எதிர்பக்கம் பதியும். சரியா? புரிஞ்சுதா? விளங்க கைஸ்? sir, clear. அதே மாதிரி இந்த 5 விடயங்களும், இந்த 5 கணக்கு வகுதிகளும் அவற்றில் எது மூடும் கணக்குகள், எது மீதி முன்கொண்டு செல்லும் கணக்குகள் என்று தெரியும். இவ்வளவும் தெரிஞ்சிட்டேன்னா பேரற்ற பிரச்சனை முடியுது. அடுத்தது இரட்டை பதிவு எழுத தெரியும். அவ்வளவுதான் இந்த யூனிட்ல இருந்து உங்களுக்கு தெரிய வேண்டியது. வேற ஒன்றும் தெரிய தேவை. ஈஸியா போயிடும். புரிஞ்சுதா கைஸ்? sir, clear. அப்ப இந்த யூனிட்ல இனி குழப்பம் இருக்க கூடா. சரியா? இந்த யூனிட் அப்ப கிளியர் தானே? இனி வந்து பேரட்டு கணக்குகள் எத்தனை கேட்டா சொல்லணும். எத்தனை சொல்லுங்க பாப்போம். கடகடன்னு ஆன்சர் வரும். பேரட்டு கணக்குகள் எத்தனை? This, sir. 5. என்னென்ன? சொத்து அதுல பொறுப்பு மீதியோட வருமானம் சேர்த்து உள்நகல். சொல்லுங்க பாப்போம். அதுல மீதியோட சேர்த்து சொல்லுங்க. சொத்து கணக்கு என்ன மீதி? சொத்து செலவு மீதி ஆ, சொத்து நம்மளுக்குரியது, நிறுவனத்துக்குரியது. சொத்து நம்மளுக்குரியது என்று சொல்றதால அது வரவு மீதி, எங்களுக்கு சொத்து வரக்கூடியது அது. sir. சொத்தும் செலவும் வரவு மீதி சொத்தும் இது செலவீடுகளும் வரவு வரவு மீதி. மத்த அனைத்தும் சரியா என்ன மீதி? செலவு மீதி. அதை நம்ம தெளிவா வச்சுக்கொள்ளணுமா? சரியா? ரைட். அப்ப சொத்தும் செலவீடுகளும் வரவு மீதியை கொண்டது. உடைமை, பொறுப்பு, வருமானம் என்பவை செலவு மீதியை கொண்டது. இவற்றில் மூடும் கணக்குகள் என்னென்ன? வருமான கணக்கும் செலவு கணக்கும். மீதி முன் கொண்டு செல்லும் கணக்குகள் என்னென்ன? சொத்து பொறுப்பு உரிமையான. அதாவது அடிப்படை கணக்கீட்டு சமன்பாட்டுல இருக்கிற அந்த 3. சரி, அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கொள்ளு. விளங்குதா? அடுத்தது எங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன தெரியுமா? ஒவ்வொரு கணக்குகளையும் எந்த வகுதி என்று சொல்லி மதிக்க தெரியணும். அவ்வளவு. இப்ப நீங்க செஞ்ச பிராக்டிஸ். சரியா? அடுத்தது ஃபைனலா இரட்டை பதிவு எழுத தெரியும். இவ்வளவுதான். இந்த இரட்டை பதிவு என்ற தத்துவத்தின் பிரகாரம் இவ்வளவு விஷயங்களும் தான் இதுக்குள்ள தெரிஞ்சிருக்க வேண்டிய விடயம். இன்னும் ஒரு பழைய மெத்தட்ல அதாவது லெஜர்களை வந்து பேரட்டு கணக்குகளை பழைய மெத்தட்ல பிரிக்கிற முறை இருக்குது. அது உங்களுக்கு கேள்வியா தொகுக்கப்படுறல. அதால அதை பத்தி நாம யோசிக்க தேவையில்லை. சரியா? நீங்க புதிய மெத்தட்ல கணக்குகளின் வகைகள் எத்தனை? 5. சொத்தும் செலவீடும் வரவு மீதியை கொண்டது. ஏனைய கணக்குகள் செலவு மீதியை கொண்டது. தட்ஸ் ஆல். அவ்வளவு தெரிஞ்சா போதும். ஓகேவா? கிளியர் அந்த யூனிட்? அப்ப இவ்வளவுதான் இதுல படிக்கக்கூடிய விஷயம். வேற ஒன்றும் தேவை. கைஸ், இரட்டை பதிவுங்கிற கான்செப்ட் கிளியரா? sir, clear. இதுக்குள்ளதான் மாறி மாறி திரும்ப திரும்ப இதே மாதிரி சாயல் கேள்விகள் ஒன்று இரட்டை பதில் எழுத சொல்லுவார், அல்லது ஏதாவது 4 பேரட்டு கணக்குகளை தந்து போட்டு அது எந்த வகுதிக்குள்ள வரும் என்று சொல்ல சொல்லுவார், அல்லது இந்த கணக்கு எந்த கணக்கு வகுதி, மூடும் கணக்கு வகுதியா அப்படின்னு கேட்பார். இப்ப உதாரணத்துக்கு கைஸ் சொல்லுங்க பாப்போம். பெருமான தேய்வு என்பது மூடும் கணக்கு வகுதியா அல்லது மீதி முன் கொண்டு செல்லும் கணக்கு வகுதியா? இப்ப சொல்லுங்க பாப்போம். பெருமான தேய்வு என்பது, அப்ப நாம எப்படி யோசிக்கிற இத? பெருமான தேய்வு என்பது எந்த கணக்கு வகுதி? இப்ப கண்டுபிடிங்க. முதல் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. பெருமான தேய்வு என்பது எந்த கணக்கு வகுதி? மூடப்பட்ட செலவீட்டு கணக்கு வகுதி தானே. அப்ப செலவீட்டு கணக்கு மூடும் கணக்கு தானே. அப்படித்தான் யோசிக்கிற கைஸ். எடுத்தோடனே டிரெக்டா போய் நிக்கிறல. ஒன்றுல இருந்துதான் ஒன்றுக்கு போறேன். அப்ப நம்ம அப்படி யோசிக்கலாம். சரியா? அப்ப காணி கட்டிடம் ஒன்று சொன்ன உதாரணம் சொல்லிட்டாரு வச்சுக்கொள்ளுங்களேன். காணி கட்டிடம் என்ன கணக்கு வகுதி என்று கேட்டா, காணி கட்டிடம் எங்க இருக்கும்? சொத்துக்குள்ள இருக்கு. அப்ப சொத்துக்கள் எல்லாம் என்ன? மீதி முன்கொண்டு செல்லும் கணக்கு வகுதி. அப்படி பிடிச்சு கொள்ளணும். கிளியரா? ஒன்றுல இருந்து ஒன்றை பிடிச்சு கொள்ற விஷயம் விளங்கிட்டா? sir. இது வெரி இம்பார்ட்டன்ட். இப்படி கேள்வி கேட்கலாம். இன்னும் கேள்வி அப்படி பெருசா தொகுக்கப்படல. இந்த முறை அப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். சரியா? ஆகவே அதுக்கு தயாரா இருந்து கொள்ளும். ஓகே கைஸ். சோ இந்த செஷன் இவ்வளவுதான். இதோட இந்த விஷயத்தை முடிச்சு கொள்வோம். இன்னைக்கு அடுத்த செஷனும் இருக்குதான். மார்னிங் செஷன்ல போடுவேன். அதுக்கும் ரெடியா இருங்க. டைம் சொல்லுவேன்னா ஒரு பிஃபோர் 1 ஹவர்ஸுக்கு முன்னாடி நான் சொல்லுவேன். சரியா? ரைட். கட்டாயம் குரூப்பா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த செஷன், இந்த யூனிட் கிளியரா இப்போ உங்களுக்கு? sir.
இனி இந்த பகுதியில இருந்து கேள்வி வந்தா செய்வீங்களா? நம்பிக்கை வந்திருக்கா? ஆம் சார். ஆம் சார். ஆம் சார். ஓகே சரி. அப்ப இதான் கான்செப்ட், சரியா? ரைட், இதை நீங்க பிடிச்சுக்கோனீங்கன்னா சரி. ஓகே, தேங்க்யூ வெரி மச். மீண்டும் அடுத்த கிளாஸ்ல அடுத்த செஷன்ல நாங்க சந்திப்போம். ஓகேயா? தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே ஓகே, வெல்கம்.